கடந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று, ட்ரம்ப்போட அமெரிக்கா ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சரியான விஷயம். ட்ரம்ப் இது மாதிரி நண்பர்களையும் எதிரியா மாற்றி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. அவரோட கோர்ஸா இருந்த சவுத் கொரியா, டென்மார்க், யூரோப்பியன் யூனியன், ஸோ எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே இதுல நம்பிக்கை போயிடுச்சு. மார்க்கெட்ல டாலர் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அந்த டாலர்ல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சதுனால எல்லா சென்ட்ரல் பேங்கரும் டாலரை வித்துட்டு கோல்டு வாங்குறாங்க. இந்த ஒரு மாசத்திலேயே 25% ஏறி இருக்கு. சார், சில்வரும் கோல்டும் வேற. வெள்ளிங்கிறது இப்ப சைனாவோட ஒரு ப்ராப்ளம்னால போயிட்டு இருக்கு. சைனா சில்வரை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சில்வர்ல ஒரு ஸ்பீஸ் இருக்கு. இந்தியால அம்மையார் டாக்ஸ் ஏற்றுவாங்க. கோல்டுலயும் கோல்டுலயும் சில்வர்லயும் வரி ஏற்ற போறாங்கன்னு ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு. அதனால முன்னாடியே ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஒன்று இந்த பட்ஜெட் ரூமர், இன்னொன்று சைனாவோட ப்ராப்ளம், இன்னொன்று இந்தியாவில் தீபாவளியிலேருந்து வெள்ளி தான் அடுத்த கோல்டு அப்படின்னு நம்பிக்கை வாங்குறாங்க. வெள்ளிக்கும் கோல்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னா, வெள்ளியை நீங்க வச்சு பேங்க்ல பணம் வாங்க முடியாது. சில ரூமர்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஏப்ரல்ல பண்ணலான்னு. கன்ஃபார்ம்டா கிடையாது. ரெண்டாவது, வெள்ளி வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதான் நீங்க வெள்ளி வாங்கிட்டு நாளைக்கே விற்க போனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கம்மியா தான் விற்கணும். ஸோ வெள்ளி எந்த சென்ட்ரல் பேங்க்கும் வாங்குறதில்ல. இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் வெள்ளி வாங்க மாட்டாங்க, ஆனால் ரிசர்வ் பேங்க் கோல்டு வாங்குவாங்க. ஸோ கோல்டு தான் மானிட்டரி மெட்டல், சில்வர் மானிட்டரி மெட்டல் இல்லை. என்னோட லைஃப் டைம்ல இன்னைக்கு எனக்கு வயசு 58, 40 வருஷம் நான் மார்க்கெட் பார்த்ததில்ல 4 வாட்டியாவது வெள்ளி 50% கீழே இறங்கி இருக்கு. வெள்ளி ஒலட்டைலா இருக்கும், கோல்டு ஸ்டெடியா இருக்கும். கோல்டு இறங்கினாலும் ரூபா அதோட ஃபாஸ்டா இறங்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 92 ரூபா. தட் இஸ் ஒரு கணக்கே இல்லாம இந்தியன் ரூபா நோட்டை 10 வருஷமா அடிச்சதுல தவறான பொருளாதார கொள்கையினால மற்ற நாடெல்லாம் டாலரோட கெயின் ஆயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 90 ரூபா இருந்தது, இன்னைக்கு 120 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன்னா டாலருக்கு அகேன்ஸ்டா அவங்க மதிப்பு போயிருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் டாலர் விழுந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு 92 தாண்டிடுச்சு. நான் எப்போதும் சொல்றது, சட்டம் நிச்சயம். அதாவது கோடி செஞ்சுரி அடிக்கிறாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, நிச்சயமா ரூபா செஞ்சுரி அடிச்சிடும். இதே பூமியில இந்த பூமியில மேக்சிமம் 25 போகும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன நீங்க 1ஆம் தேதி அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா 19,000க்கு 30ஆம் தேதிக்குள்ள வரும்னா இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது.